சொல்லார் இல்லைங்களா, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் இருக்குது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சாமி இன்னைக்கு என்ன நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் கொடுப்பாரு. அதை மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அதுக்கு மேலே ஒன்றும் நாம அன்றைக்கு அவர் அந்த இறந்து கொண்டு வந்த சோதத்தான் சாப்பிடணுங்கிறது விதி. அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அது யாராக இருந்தாலும் ஒன்று தான். அந்த இடத்துல சிவகொண்டையா அந்த குரலை சொல்லி அந்த இடத்துக்கு பொருள் எழுதுறாரு. அருமையான குரல். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிவு அப்படின்னு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, சாமி இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் நாம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது அங்கே சொல்றாரு. அது மாதிரி தரிசனங்கள் எப்பொழுதும் சுந்தரருக்கு கூடவே வரும். அதுக்கு என்ன காரணம்னா அவர் திருமுனைப்பாடியினுடைய இளவரசர், நரசிங்க முனைய நாயனாருடைய இளவரசர். அது இப்போ அதே மாதிரி இங்கே வழிபாடு செய்கின்ற பொழுது நம்பிகள் வந்து எப்படி போறாருன்னா